ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன அடைஞ்சிட்டோம்னா கடைசி நாள் அடைஞ்சிட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா மக்காலெல்லாம் பிற தெரிஞ்சிச்சு. நாளைக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஈதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கடைசி நாள், அது கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லித்தரோம். ஒரே ஒரு ஆயத்து. அந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்கள் 37 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ இந்த கடைசி நாளில் நம்ம என்ன ஓதணும்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த கடைசி நாளில் நம்ம ஓத வேண்டியதில் இந்த ஒரு ஆயத்து முக்கியம். இதை ஓதி நம்ம என்ன பண்ணணும்னா நிறுத்தி வச்சோம்னா அந்த ஒரு ஆயத்தின் பலனாக இனி நமக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொடுத்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆயத்து தான். அப்போ ரமலானை முடிக்கும் போது அதை ஓதி முடிப்பது நமக்கு சிறப்பாக இருக்கும். அந்த ஆயத்து தான் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனிபு. அதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இதே மாதிரி நம்ம இந்த ரமலான் ஒரு மாதத்துலேயும் செய்த விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்குது. எப்பயுமே ஒரு மாதம் முடித்தோம்னா அதில் பரிகாரம் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா 2 அமல்கள் பரிகாரமாக செய்யணும். வெறும் 2 வார்த்தையை கொண்ட 2 திக்ர்கள். அதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். நான் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணுங்கள். கொடுக்கலைன்னா நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க. அதை ஓதி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மாதத்துடைய குறைகளை அதை ஓதி நீங்கள் நிவர்த்தனை பண்ணி வைக்கணும். பரிகாரம் நிவர்த்தனைன்னு நம்ம சொல்கிறது எதுக்காக சொல்கிறோன்னா புரிகிறதுக்காக சொல்கிறோம். அதுவும் வெறும் ஓதக்கூடிய நார்மலான திக்ர்கள் தான். எல்லாமே சஹீஹான திக்ர்கள் தான். சரி, இப்போ நம்ம இந்த ஆயத்தை பார்க்கலாம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா அல்லாஹ்வே நான் நம்பிக்கை வைக்கிறது அல்லாஹ்வின் மீது மட்டும்தான். இன்னும் அவனை தவிர நம்பிக்கைக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் பக்கம்தான் நான் மீண்டு செல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நான் எல்லா காரியத்தையும் என்னுடைய அல்லாட்ட ஒப்படைச்சிட்றேன். என் ரப்பு என்னுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து அதை சரியாக செஞ்சு கொடுத்துருவான்னு நம்ம சொல்கிறோம். அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய காரியங்களை பொறுப்பேற்று சரியாக செய்து கொடுப்பான். அப்போ எல்லாமே நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக சூப்பராக நடக்கும்னு அர்த்தம். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் 37 முறை ஓதணும். ஓதுறதுக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் தான் ஆகும். கேட்டுட்டோம், கையோடு ஓதிட்டு அனைவரும் சேர்ந்து அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு போகலாம். சின்ன மலையாவது நம்ம என்ன பண்ணணும், கையோடு செய்து கொள்ளணும். பெரிய அமல்களை நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா சொல்லிட்டு விட்டுருவோம். நீங்கள் தனியாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஓதிக்கலாம் வாங்க. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அல்ஹம்துலில்லாஹ்.
இது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து வரும். கண்டிப்பாக பார்த்து வாங்க. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த அமல்கள் செய்யணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்தந்த நேரத்தில் நம்ம போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த நாளில் ஓதுனாதான் நமக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் அல்லாஹ்விடத்துலேருந்து பதில் வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை வந்து கரெக்டாக வந்து கடைசி நேரத்தில் போடுறோம். அதே மாதிரி கடைசி நேரத்தில் ஓத வேண்டிய சூறா துவாக்கள்லாம் இருக்குது, அதுவும் நமக்கு இனி வரும். நீங்கள் என்னோட சேர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.